என்னடா ஞானசனம் எடுத்துட்ட, கை கொடு. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூடா. அப்பா ஞானசனம் எடுத்துட்டேன், எனக்கு பரலோகம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எங்க அம்மா திட்டினே இருப்பாங்க ஜவுமனு. இனிமே ஜபமே பண்ண தேவல, ஜாலியா ஊரை சுத்துவேன். ஏன்னா நான் ஞானசனம் எடுத்துட்டேன், எனக்கு பரலோகம் நிச்சயம் ஆயிடுச்சு. டேய், நெது ஞானஸ்தானத்தை மட்டும் பரலோகம் போயிட முடியுமா? யாரா சொன்ன உனக்கு? அப்படியே ஜபமும் பரிசுத்த வாழ்க்கையும் ரொம்ப முக்கியம். இது இருந்தாதான் பரலோகம் போக முடியும். ஏய், அதான் யோவான் 3:5 இருக்குது, ஜலத்துல ஞானசனம் எடுத்தா பரலோகம் போயிடலான்னு. அதான் நான் ஞானசனம் எடுத்துட்டேன், பரலோகம் போயிடும்டா. ஐ அம் இனிமே ஃப்ரீடா. இன்னது யோவான் 3:5 இந்த வசனமா? இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாக மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வசனம் தானே? ஆமா, பாத்தியா, உனக்கு கூட தெரிஞ்சுக்குது. டேய், கொஞ்சம் அந்த வசனத்தை எடுத்து படிய, நீ கொஞ்சம் பொறுமையா படியத. இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். எப்படி இயேசு மெய்யாகவே மெய்யாகவேன்னு கன்ஃபார்மா சொல்றாரு? இங்க வாயேன். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவன் ஜலத்தினாலும் தண்ணீர மூழ்கி எழுந்துகிற ஞானஸ்தானம், அந்த ஞானஸ்தானத்தை நீ ஏத்துட்ட, ஓகேவா? ஆமா. மறுபடியும் படிக்கிறேன் பாரு. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், ஜலத்துல பிறந்துட்ட, ஆவியில பிறக்கணும்ல, ஆவியில பிறந்தியா? ஆவியில பிறக்கணுமா? அது எப்படி? அப்படின்னா அபிஷேகம் பெறணும், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறணும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீ பெறும்போது பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள தங்க ஆரம்பிச்சிருவாரு. நீ அபிஷேகம் பெற்றுட்டன்றதுக்கு ஒரு அடையாளம் தான் உனக்குள்ள இருக்கிற அந்நிய பாஷை வர வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீயும் அந்நிய பாஷை பேசுவ. டேய், என்னடா சொல்ற? காமி. ஜலத்தினால பிறந்துட்டோம், ஆவினால பிறக்கல. எப்படி அபிஷேகம் பெறது? டேய், எப்படி அபிஷேகம் பெறது? எப்படி அபிஷேகம் பெறணும்னா, நீ நல்லா பிரேயர் பண்ணணும், நல்லா பைபிள் வாசிக்கணும். அபிஷேகத்துக்கு மேல செம்ம தாகம் உனக்கு இருக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு, இப்ப நீ ஒரு 100 கிலோமீட்டர் மேரத்தான் ஓடுறன்னு வச்சுக்கோ. அந்த 100வது கிலோமீட்டர் தாண்டும் போது எவ்வளவு தாகம் இருக்கும் தண்ணிக்கு, அதே போல அந்த அளவை விட அதிக தாகம் அபிஷேகத்துக்கு மேல உனக்கு இருக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறாருல, தாகம் உள்ளவனுமே தண்ணீரை ஊற்றுவேன் என்று. நீ தாகத்தோட அந்த அபிஷேகத்தை எப்படியாச்சும் பெற்று ஏசப்பான்னு தாகத்தோடு இருந்தா ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை உனக்கு குத்துருவாரு. ஓ, அப்ப அபிஷேகம் பெற்றுட்டா பிரேயர் எல்லாம் பண்ண தேவையில்ல, அப்ப என் இஷ்டத்துக்கு இருக்கலாம்ல? இன்னும் அந்த அனுபவத்துக்குள்ள நீ வரல. அபிஷேகத்தை மட்டும் நீ பெற்று பாரு. பரிசுத்த ஆவியானவருக்குள்ள வரும்போது உன்னால பைபிள் படிக்காம பிரேயர் பண்ணாம இருக்கவே முடியாது. ஆண்டவர்